நகரங்களின் தூய்மையையும் சமூக மரியாதையையும் தினமும் காக்கும் அமைதியான வீரர்கள் தூய்மை பணியாளர்கள். 2007ஆம் ஆண்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் தூய்மை பணியாளர்களின் நலனுக்காக தூய்மை பணியாளர் நல வாரியம் அமைக்கப்பட்டு விபத்து மற்றும் இயற்கை மரண நிதியுதவி, கல்வி, திருமணம், முதியோர் ஓய்வூதியம், வீடு வழங்கல் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் காட்டிய மனிதநேய பாதையில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் அவரது தலைமையிலான திராவிட மாடல் அரசு தூய்மை பணியாளர்களின் நலனை முன்னுரிமையாக கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 14/8/2025 அன்று 6 புதிய சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அவற்றில் தூய்மை பணியாளர்களுக்கான முதலமைச்சரின் உணவு திட்டம், பணியின் போது உயிரிழக்கும் பணியாளர்களது குடும்பங்களின் எதிர்கால நலன் மற்றும் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய ரூபாய் 10 லட்சம் நிதியுதவி வழங்கும் திட்டம், குடும்பத்தினர் சொந்தமாக தொழில் தொடங்க ரூபாய் 3.5 லட்சம் வரை மானியம் வழங்கும் திட்டம், அவர்களின் குழந்தைகளுக்கான புதிய உயர்கல்வி உதவித்தொகை திட்டம் மற்றும் டாட்கோ நிறுவனம் மூலம் செயல்படுத்தப்படும் சிறப்பு திட்டங்கள் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. 15/11/2025 அன்று பெருநகர சென்னை மாநகராட்சியில் முதற்கட்டமாக தொடங்கப்பட்ட இந்த தூய்மை பணியாளர்களுக்கான முதலமைச்சரின் உணவு திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் அடுத்த கட்டமாக மாநிலம் முழுவதும் உள்ள நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் இன்று விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட 25 மாநகராட்சிகள், 145 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளில் பணியாற்றும் 1,29,689 தூய்மை பணியாளர்கள் இந்த உணவு திட்டத்தில் பயன்பெறுகின்றனர். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஆண்டு ஒன்றிற்கு ரூபாய் 213.92 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே முதன்முறையாக தூய்மை பணியாளர்களுக்கு அரசே நேரடியாக உணவு வழங்கும் திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இந்த திட்டத்தின் கீழ் சுகாதாரமாக சமைக்கப்பட்ட சுவைமிக்க சத்தான உணவு சிற்றுண்டி கலன்களில் நிரப்பப்பட்டு சூடும் சுவையும் குறையாமல் கொண்டு செல்லப்பட்டு தூய்மை பணியாளர்கள் பணியாற்றும் இடத்திற்கு அருகிலேயே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான சுத்தமாக பராமரிக்கப்படும் கட்டடங்களில் மரியாதையுடன் வழங்கப்படும். இதன் மூலம் தூய்மை பணியாளர்களுக்கு சத்தான உணவு குறித்த நேரத்தில் கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. காலை 4 மணிக்கு எழுந்திருக்கனால எதுவுமே சமைக்க முடியாது, சாப்பிட்றதுக்கு டைமே கிடைக்காது. நாங்கள் வீட்டுக்கு 3 மணிக்கு போய் தான் நாங்கள் வீட்டிலேயே சாப்பிடுவோம். இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பா வேலை செய்ய முடியுது எங்களால். எங்கள் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொடுத்த முதலமைச்சருக்கு ரொம்ப நன்றி. கோடாரி கோடி நன்றி. என்னுடைய கனவு உங்க வாழ்க்கை தரம் முன்னேறணும், உங்களுடைய உடல்நலம் பாதுகாக்கப்படணும், உங்க பசங்க நல்லா படிச்சு உயர்ந்த பொறுப்புகளுக்கு அதில் வந்து உட்காரணும், உங்க சுயமரியாதையை காத்து உங்க பசியை போக்கிடத்தான் இன்னைக்கு இந்த முதலமைச்சரின் உணவு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த மாநகரத்தை தூய்மையா பாதுகாக்கிற உங்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. தூய்மை பணியாளர்களின் நல்வாழ்விற்காக தொடர்ந்து செயல்படும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.